இன்னைக்கு நாம இந்த பெண்கள் நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு டெசர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மால்புவா. இந்த மால்புவா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். கோவா 100 கிராம், சோம்பு 1/4 டீஸ்பூன், மைதா மாவு 70 கிராம், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு போதுமான அளவு, சர்க்கரை 1/2 கிலோ, பால் சிறிதளவு. அது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு அடுப்புல வந்துட்டு நம்ம 1 கப் சுகரும் கொஞ்சம் வாட்டரும் போட்டு ஜீரா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஜீரா ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்துட்டு எண்ணெய் வந்து பற்ற வச்சு வச்சிருக்கோம். இது ரெண்டும் சூடாகிறதுக்குள்ள நம்ம இந்த பேட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்துட்டு இந்த கோவாவை வந்துட்டு போடுறீங்க. ஒரு 100 கிராம் கோவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 70 கிராம் வந்துட்டு மைதா வந்துட்டு போதுமானது. நீங்க பல்கா பண்ணணும்னா 1 கிலோன்னா 700 கிராம் ஃபிளார் போடலாம். 1 கிலோ கோவா அப்படிங்கும்போது 700 கிராம் ஃபிளார் வந்துட்டு போதுமானதா இருக்கும். இது வந்து இப்போ நம்ம 100 கிராம் கோவாக்கு வந்துட்டு 70 கிராம் ஃபிளார் வந்து எடுத்துருக்கோம். இது கூட வந்துட்டு கொஞ்சம் காடமம் போடுறோம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போடுறோம். இதில் வந்து இந்த பால் விட்டு தண்ணி போடாம பால் விட்டு இப்போ நம்ம அப்பம் பணியாரம்லாம் பண்றதுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போறோம். கிளம்ஸ் இல்லாம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊத்துறதுக்கு வந்துட்டு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கிளம்ஸ் நிறையா இல்லாமல் கோவாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோம்பு, ஏலக்காய், அப்புறம் மைதா, கோவா எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதை வந்து என்ன பண்ண போறீங்க, இப்போ வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து நம்ம ஆயிலில் வந்து ஊற்றி போடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்து தயாராக இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன கரண்டியாக போட்டிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவலாக படுற மாதிரி போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே போட்டிங்கன்னா குக் ஆகிட்டு மேலே வந்துட்டு அது வரும். இந்த மால்புவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டாக கொடுத்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். எப்பயுமே வந்துட்டு சூடாக சாப்பிடும்போது இது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரியும் சாப்பிடலாம், பட் ஆரி சாப்பிட்றத விட சுவையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுட சுட வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பக்கமும் வந்துட்டு இதை டர்ன் பண்ணி போடுங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பாதி குலோப் ஜாமுன் டேஸ்ட் இதில் இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த கோவா கூட வந்துட்டு சோம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சோம்பு சேர்த்து சாப்பிடும்போது அந்த மைதா, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு மசாலா ஃப்ளேவரும் இதில் வந்துட்டு இருக்கும். சுகர் சிரப்பில் ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டெண்டராக இருக்கும் இந்த மால்புவா. இது நல்லா 2 பக்கமும் நல்ல கலர் வரும்போது நீங்கள் அதை வந்துட்டு எடுத்து அப்படியே வந்து ஹாட்டாகவே வந்துட்டு அந்த சுகர் சிரப்பில் நீங்கள் வந்துட்டு போடலாம். நல்லா வந்துட்டு 2 பக்கமும் டர்ன் பண்ணி விட்டீங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்துட்டு இதை வந்து நம்ம எடுத்து வடிகட்டிட்டு நம்ம வந்து அதை ரெடியாக இருக்கிற சுகர் சிரப்பில் வந்துட்டு இதை போடலாம். எண்ணெய் வடிகட்டினதுக்கப்புறம் அப்படியே இந்த சுகர் சிரப் வந்துட்டு ரெடியாக இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து இதை போட்டு ஒரு 5 to 10 minutes ஜஸ்ட் அதை வந்துட்டு நல்லா டர்ன் பண்ணி விடுங்க. டர்ன் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு வந்துட்டு அதை ஹாட்டாக வந்து அதில் வந்து அந்த சூடாக போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜீரா வந்து அதில் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஒரு டக்குன்னு நீங்கள் ஒரு பிளேட்டில் வந்துட்டு அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஒரு டேஸ்டியான டிஷ்ஷுங்க. இது வந்துட்டு டேஸ்டியான ஈஸியான டிஷ்ஷு கூட. இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது அவசியமே கிடையாது. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கேசரி எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொண்டு போயிட்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மால்புவாவை
என்னன்னு கேட்பாங்க உங்களை. அந்த அளவுக்கு எப்படி நீங்கள் இவ்வளோ நேரத்தில் வந்துட்டு இவ்வளோ இதை ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசிட்டு போவாங்க. நம்ம கையிலே இருக்குது, ஆர்வம் தான் நமக்கு காரணத்தை தவிர்த்து மற்றபடி இல்லை. கொஞ்சம் நம்மளோட சோம்பேறித்தனத்தை வந்து ஏற கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டிட்டும் போவாங்க. சுட சுட சுவையான மால்புவா வந்துட்டு தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு இது கூட வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே வந்துட்டு சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் ஆல்மண்டு ஃப்ளேக்ஸ் வந்துட்டு தூவி விடலாம், கொஞ்சம் பிஸ்தா ஃப்ளேக்ஸ் வந்துட்டு தூவி விடலாம். ரொம்பவே சுவையான மால்புவா வந்துட்டு சுட சுட தயாராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள்.